ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு விலாக் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ லாங் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல ரொம்பவே ஹாப்பி. இது வந்து ஒரு ஃப்ரைடே ஈவினிங் எடுத்துகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து கேப்சிகம் இருந்துச்சு, அதை வச்சு சட்னி பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு வந்து உளுந்து, கடலைப்பருப்பு, வெங்காயம், தக்காளி, பூண்டு, காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு வதக்கி தனியாக எடுத்து வச்சாச்சு. அப்புறம் கோவக்காய் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ ஃப்ரைடே அப்படின்னாலே கொஞ்சம் காய்கறிலாம் மிச்சமாக இருக்கும்ல, அது எல்லாமே போட்டு ஒரு சட்னி மாதிரி பண்ணியாச்சு. கோவக்காய், கேப்சிகம், கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு வதக்கி தனியாக எடுத்து வச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிட்டோம் அப்படின்னா சட்னி ரெடி. இந்த தோசை வந்து கோதுமை தோசை தான். கோதுமை மாவுலேயே கருப்பு கவுனி அரிசி, பயிறு வகைகள் எல்லாமே போட்டு அரைச்சிருக்கோம். ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ கொஞ்சமாக தோசை மாவு மட்டும் நம்ம நார்மலாக இட்லிக்கெலாம் ஆட்டுவோம்ல, அந்த மாவு கொஞ்சம் கலந்து தோசை சுட்டு சாப்பிட்டாச்சு. இது வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த குக்கர் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து ப்ரெஸ்டீஜ் பிராண்ட்லேருந்து. முன்னாடி இந்த மாதிரி இன்னர் லிட் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் அவுட்டர் லிட்லாம் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இன்னர் லிட்டே கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி இருக்குது. எல்லா குக்கரும் வந்து ஒரு 10 இயர்ஸ் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ 10 இயர்ஸ்க்கு மேலே நம்ம குக்கர் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய சொல்கிறாங்க. சரி, நம்ம புது குக்கர் சில்வர்லேயே வாங்கிடலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி சில்வரில் இன்னர் லிட்டில் 3 லிட்டரில் வாங்கியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட லிங்க் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அமேசான்லேருந்து வாங்கினது தான். இது வந்து சாட்டர்டே மார்னிங் எடுத்துகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து இடியாப்பம் பண்ணலாம் அப்படின்ட்டு. இடியாப்பத்துக்கு வந்து குருமா, பட்டாணி, கேரட், பீன்ஸ்லாம் போட்டு குருமா பண்ண போகிறேன். தேங்காய் பாலில் ஸ்வீட் போட்டு சாப்பிட்றத விட இந்த மாதிரி குருமா வச்சு சாப்பிட்டா இன்னுமே நல்லா நிறைய சாப்பிட்லாம். ஃபில்லிங்காகவும் இருக்கும், சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். பட்டாணிலாம் நைட்டே வந்து ஊற வச்சுருந்தேன். அப்புறம் வந்து கேரட்டு, பீன்ஸு, கொஞ்சம் ஸ்வீட் பொட்டேட்டோ இருக்குல்ல, ஸ்வீட் பொட்டேட்டோ கட் பண்ணி போட்டு குருமா மாதிரி பண்ணியாச்சு. இந்த மாதிரி வேறு என்ன ரொட்டீன்லாம் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இடியாப்பம் வேகிறதுக்குள்ளே இந்த பக்கம் மசாலா நல்லா கொதித்து ரெடி ஆயிடுச்சு. வேக வச்ச காயும் சேர்த்துட்டோம் அப்படின்னா குருமா ரெடி. இந்த இடியாப்பம் பிளேட் வந்து நான் ரெடில்ஸ் ரேவதி ஸ்டோரில் தான் வந்து வாங்கினேன். ஸோ இப்போ வரைக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதில் வந்து இந்த லிஃப்டரும் வரும். இந்த லிஃப்டருக்காகவே நான் வந்து வாங்கினேன். இது நார்மலாக நம்ம எல்லா இடியாப்ப தட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நார்மல் இட்லி தட்டு இருக்குல்ல அதுக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அழகாக வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். இதோட லிங்க் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். கீழே அமேசான் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். லீவ் அன்னைக்கு ஃபேமிலியோட இந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷலாக சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னாலே ரொம்ப நல்லாயிருக்கும். பூரியோ இல்லை இந்த மாதிரி இடியாப்பம், இட்லி எதுவாக இருந்தாலும் ஃபேமிலியோட அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்றது இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சுட சுட இந்த மாதிரி ஒரு சூப்பரான காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம் அப்படின்னாலே ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த ஒரு ஹரிபரி இல்லாமல் வீக் டேஸில் ஹரிபரியாக சாப்பிட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். ரிலாக்ஸாக பாப்பா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தா. அப்படியே நான் கிச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிவிட்டு இருக்கிற பாத்திரம் எல்லாத்தையுமே வந்து டிஷ்வாஷரில் போட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் கிராசரி எல்லாமே இருந்துச்சு, அதெல்லாம் வந்து பேக்கெட்டில் இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் பாக்ஸில் போட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சிட்ருந்தேன். இந்த பொரி, அப்புறம் ஓட்ஸு இதெல்லாமே இருந்துச்சு. பேக்கெட்டில் இருந்தால் அப்படியே விட்டுருவோம். இந்த மாதிரி கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அதை பார்க்கும்போது நம்ம யூஸ் பண்ணிடுவோம். அப்புறம் கருப்பு கவுனி அரிசி பார்த்திங்கன்னா 2 பேக்கெட்டில் இருந்தது. நான் அதை கவனிக்கவே இல்லை. இந்த மாதிரி கூட சில டைம்லாம் நடக்கும். ரீசெண்டாக என்னோடய பிம்பிள் ப்ராப்ளம்காக நான் வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து பார்த்துருந்தேன். அப்போ தான் அவங்க சொன்னாங்க, நிறைய வெந்தயம் காலையில் வந்து வெந்தயம் சாப்பிட்ணும், அப்புறம் வந்து நிறைய மில்லட்ஸ் சேர்த்துக்கோங்க அப்படின்னாங்க. நிறைய வந்து கருப்பு கவுனி, கம்பு, கேழ்வரகு இது எல்லாமே நிறைய எடுத்துக்க சொன்னாங்க. இது வந்து குதிரைவாலி ரைஸ். இது நான் மெயினாக இட்லி, தோசைக்கு தான் வந்து யூஸ் பண்ணுவேன். நார்மலாக ரைஸ் மாதிரி பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது, பாப்பாவும் சாப்பிட மாட்டா. ஸோ எல்லாேருக்கும் தனித்தனியாக பண்ண முடியாது அப்படின்ட்டு இட்லி தோசையில் போட்டுட்டோன்னா ஈஸியாக சாப்பிட்டுக்கலாம். ஓட்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஓட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேன் கேக் பண்ணிக்கலாம், இல்லை தோசை, கிச்சடி இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்புறம் கொண்டக்கடலை, ஓட்ஸ்லேயே 2 ஓட்ஸ் வாங்கியிருந்தோம், ரோல்டு ஓட்ஸும் நார்மல் ஓட்ஸும். அப்புறம் வந்து ஸ்நாக்ஸுக்கு மெயினாக கை கொடுக்கறது இந்த மக்கானா ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாம். ஸ்வீட் மக்கானா பண்ணுறத விட நிறைய இந்த ஸ்பைசி போட்டு தான் வந்து பண்ணுவேன். அதுதான் பாப்பாவுக்கும் பிடிக்கும். ரீசெண்டாக வைரலாக ஒரு கொலக்கட்டை ரெசிபி வந்து இன்ஸ்டாவில் போயிட்டு இருந்துச்சு. அதுதான் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மூடில் இருந்தோம். ஸோ பாப்பாவும் ஏதாவது பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டுகிட்டே இருந்தா. அதனால் சரி இந்த ராகி கொலக்கட்டை பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்கு தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பேனில் எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு எல்லாமே தாளிச்சிட்டு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வதக்கிக்கணும். பச்சை மிளகா நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இது ஒன்றும் இல்லை, நம்ம வந்து உப்பு உருண்டைன்னு சொல்லுவாங்கள்ல அதுதான். ஸோ இதில் வந்து குட்டி குட்டியாக நல்லா தேங்காவை கட் பண்ணி போட்டோன்னா நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து கொஞ்சம்
முருங்கைக்கீரை கிடச்சிது. அதுவும் வந்து கழுவிட்டு நல்லா இதில வந்து போட்டு வதக்கிக்கலாம். தனியா முருங்கைக்கீரை வச்சா எங்க வீட்ல யாருமே சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி எதுலயாவது கலந்து குடுத்தா தான் சாப்பிடுவாங்க. அதனால சரி ஓகே இந்த மாதிரி பண்ணி குடுக்கலாம் அப்படின்ட்டு. இல்லன்னா அடை தோசைல மிக்ஸ் பண்ணிக்குவேன். ஸோ கீரை நல்லா வதங்குனதுக்கப்புறமா ஸோ எந்த கப்ல நம்ம வந்து ராகி எடுக்கிறோமோ, அதே கப்ல 2 மடங்கு எடுக்கணும். தண்ணி நல்லா கொதிக்க வைக்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ராகி மாவு மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அரிசி மாவும் பாதி எடுத்துக்கிட்டேன். 1 கப்பு ராகி மாவும் 1 கப் அரிசி மாவும் எடுத்திருந்தேன். இது ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லை வந்து டின்னருக்குமே சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும். சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான் இது. கிட்ஸும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இதுக்கு வந்து நார்மலாக தேங்காய் சட்னி இல்லை தக்காளி சட்னியோட சாப்பிட்லாம். இதில் வந்து எனக்கு பிடிச்ச ஃப்ளேவர் வந்து அந்த தேங்காய் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு உருண்டையில் மெயினாக அந்த தேங்காய் ஃப்ளேவர் வந்து நல்லா அதோட அந்த தேங்காய் எண்ணெயோட வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுறலாம். ஸோ ஓரளவுக்கு நல்லா கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் ஆறுனதுக்கப்புறமா ஒரு இட்லி பிளேட்டில் வச்சு வேக வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் வெந்தாலே போதும். ஆல்ரெடி நம்ம வந்து கொதிக்கிற தண்ணியில் தான் மாவு ஆட் பண்ணியிருக்கோம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஸ்நாக்ஸாவோ டின்னராவோ கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும். பிள்ளைங்க நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியும் கூட. முருங்கைக்கீரை ராகிலாம் போட்டிருக்கோம். வெறுமனே இந்த ராகியை சப்பாத்தியாக பண்ணால் கூட அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி கொழுக்கட்டையாக பண்ணும்போது ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ இதில் நம்ம வெங்காயம் பச்சை மிளகாலாம் ஆட் பண்ணியிருக்கனால நல்லா ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். நான் வந்து இதை வேர்க்கடலை சட்னியோட வந்து சர்வ் பண்ணேன். பார்க்கவே டெம்டிங்காக இருக்குல்ல. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த விலாக் வந்து டியூஸ்டே கண்டினியூ ஆகுது. டியூஸ்டே வந்து கொஞ்சம் மரவள்ளி கிழங்குலாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்களா, மரவள்ளி கிழங்கு வச்சு தோசை தான் பண்ணுவேன். தோசை பண்ணலாம், இல்லைனா வந்து பொரியலுக்குமே சூப்பராக இருக்கும். நல்லா ஸ்டீம் பண்ணிவிட்டு தேங்காய் பச்சை மிளகா பூண்டு இதெல்லாம் போட்டு ஜீரகம்லாம் போட்டு அரைச்சி அதில் போட்டு பொரியல் மாதிரி பண்ணி கொடுத்தாலும் நல்லா சாப்பிடுவாங்க. தோசைக்கு வந்து மரவள்ளி கிழங்கு, அப்புறம் காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி காஞ்ச மிளகா ஜீரகம் மட்டும் போட்டு நல்லா அரைச்சிட்டு இதில் வந்து ஆட் பண்ணிட்டேன் தோசை மாவில். தோசை மாவு நான் கொஞ்சம் மதியானமே எடுத்து வச்சுருவேன். லஞ்ச் சாப்பிடும்போதே வந்து தோசை மாவுலாம் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சிட்டோன்னா கொஞ்சம் கூலிங்லாம் போயிருக்கும். ரொம்ப புளிப்பு இல்லாமல் நைட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். 7 மணிக்கெலாம் டின்னர் வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். ஒரு 9, 10 அந்த மாதிரி தான் வந்து தூங்க போயிடுவோம். இப்படி தான் வந்து ரொட்டீன்லாம் வந்து போயிட்டுருக்கு. காலையில் ஏர்லியாக எழுந்திரிச்சா தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணி லஞ்சும் ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்ப முடியும். 7:15க்குலாம் வந்து பாப்பா ஸ்கூலில் இருக்கணும். அதனால் வந்து காலையில் சீக்கிரமாகவே எந்திரிக்கணும். அதனால் சீக்கிரமாக சாப்பிட்டு சீக்கிரம் தூங்கிடுவோம். கொஞ்சம் முருங்கைக்கீரை இருந்துச்சு, அதையும் வந்து போட்டுட்டேன். ஸோ ஹெல்த்தியாக சாப்பிட்றதுக்கு என்னென்னலாம் ஆப்ஷன் இருக்கோ இது எல்லாமே வந்து ட்ரை பண்ணுவேன். நீங்களும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தோசை மாவில் லாஸ்ட் பேட்ச் கொஞ்சம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, கொஞ்சம் புளிப்பாக ஹார்டாக இருக்கும். ஸோ அதில் கூட நீங்கள் இந்த மாதிரி மரவள்ளி கிழங்கோ இல்லை வந்து வேறு ஏதாவது பயிறு வகைகளோ வந்து அரைச்சி போடுறீங்க அப்படின்னா தோசை நல்லா சாஃப்டாக இருக்கும். ஈவன் குழி பணியாரம்லாம் கூட பண்ணுவாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். இதில் மரவள்ளி கிழங்கு போட்டு குழி பணியாரமும் பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் இந்த கீரை போட்டிருக்கிறதே தெரியாது. தோசைனா வீட்டில் எல்லோரும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அதனால் இந்த மாதிரி ஹெல்த்தியர் ஆப்ஷனில் வந்து கொடுத்துட்றது. இன்றைக்கி டியூஸ்டேன்றனால சாம்பார் தான் பண்ணியிருந்தேன். கேரட் பீன்ஸ் அவரைக்காய்லாம் போட்டு சாம்பார் பண்ணியாச்சு. சாம்பாரோட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வெந்தயம் வந்து ஊற வச்சுருவேன். வெந்தயம் 1 ஸ்பூன் ஊற வச்சு காலையில் அந்த தண்ணி வந்து குடிச்சிட்டு வந்தோன்னா ரொம்ப நல்லது. பாடி ஹீட் வந்து கம்மியாகும். பிம்பிள் ப்ராப்ளம் நல்லாவே கண்ட்ரோல் ஆகிருக்கு இப்போ. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி பிம்பிள் ப்ராப்ளமோ இல்லை வேறு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு பவுலில் பாதாம் பிசனும் சியா சீட்ஸும் ஊற வச்சுட்டேன். இது வந்து சர்பத்து இல்லைனா ரோஸ் மில்க்லலாம் போட்டு மதியானம் ஸ்கூல் விட்டு வர டைமில் வந்து இதை கொடுத்தோம் அப்படின்னா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ இப்போ தான் வந்து கொஞ்சம் கிளைமேட் பரவாயில்லாமல் இருக்குது. ஆனாலும் காலையில் நல்ல குளிர் இருக்குது. இது வந்து வெனஸ்டே ஆஃப்டர்நூன் ஸ்கூல்லாம் விட்டு வந்ததுக்கப்புறமா ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணுமான்னு கேட்டுகிட்டே இருந்தா சரி வேஃபிலே வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு வேஃபில் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கு மிக்ஸி ஜாரில் கோகோ பவுடர், கோதுமை மாவு, அப்புறம் வந்து பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், வெனிலா எசன்ஸ், ஒரு எக்கு இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிட்டு வேஃபில் மேக்கரில் போட்டு எடுத்துட்டோன்னா குயிக்காக ரெடி ஆயிரும். சிம்பிளாக சீக்கிரமாக ரெடி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.
இது மெஷர்மெண்ட் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். ஏதாவது ஒரு வீடியோவில் மெஷர்மெண்ட்டோட ஷேர் பண்ணுறேன். வேஃபில் மேக்கர் இல்லைன்னா நம்ம வந்து நார்மலாக பேனில் அப்படியே போட்டு எடுத்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். மேலே ஒரு ஹனி சிரப்போ இல்லை வந்து சாக்லேட் சிரப்போ ஊற்றி சாப்பிட்லாம். குயிக்காக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணணும், ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நல்லா சாஃப்டாக ஸ்பான்ச்சியாக சூப்பராக இருக்கும். ஸ்கூல் விட்டு வரும்போதே ஏதாவது பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டுகிட்டே தான் வருவாள். ஸோ இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோன்னா ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. மேலே வந்து ஹனி போட்டு கொடுத்துட்டேன். இதெல்லாம் பண்ணும்போது அம்மா நான் பண்ணுறேம்மா அப்படின்னு தான் சொல்லிகிட்டே இருப்பாள். சரி பண்ணு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ உங்கள் கிட்ஸும் அந்த மாதிரி தானான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு வேலை நடக்கும். சம்டைம்ஸ் வந்து காரமாக ஏதாவது சாப்பிட்ணும் போல் இருக்குமா அப்படின்னு சொல்லுவாள். இன்றைக்கி வந்து ரொம்பவே ஹாப்பி மேடம். சூப்பராக இருக்குதான். நைட்டு டின்னருக்கு பிளாக் சன்னா இருந்தது. அதை வந்து ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை போட்டு தோசை தான் பண்ண போகிறேன். ஸோ நான் மதியமே வந்து நான் சொன்ன மாதிரி மாவுலாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருவேன். நைட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப புளிப்பு இல்லாமல் ரொம்பவே நல்லாயிருக்கும். நார்மலாக நம்ம சண்டே இல்லை சாட்டர்டே நான் மாவு அரைச்சி வைக்கிறேன் அப்படின்னா உப்பு எதுவுமே ஆட் பண்ணாமல் வச்சுருவேன். இந்த மாதிரி தனித்தனி பாக்ஸில் போட்டு ஒரு 4 பாக்ஸ் 5 பாக்ஸ் அந்த மாதிரி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி vlog பார்க்கணும் இல்லை வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது ஒரு சின்ன வீடியோ தான், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பை.